சர்க்கிள் இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், சர்க்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும், அப்புறம் சர்க்கிள்ல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கறோம். இப்போ இது ஒரு சர்க்கிள், இதோட இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து O அப்படின்னு மார்க் பண்றேன். இதுதான் அந்த சென்டர் பாயிண்ட். ஓகே, இப்போ இத A B அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த ABங்கிற லைன் ஓங்கிற சென்டர் பாயிண்ட டச் பண்ணி போகுது இல்லையா, இதுக்கு பேரு டயாமீட்டர். ஓகே, தமிழ்ல இத விட்டம் சொல்லுவாங்க. இப்போ இந்த AOB இது வந்து டயாமீட்டர் அப்படின்னு நம்ம படிச்சோம். ஓகே, இப்போ இதுலயே OA அப்படிங்கிறது ரேடியஸ். ஓகே, அதே மாதிரி OB அப்படிங்கிறதும் ரேடியஸ் தான். ஒரு வட்டத்தோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து வட்டத்தோட சைட்ல எந்த இடத்துல டச் பண்ணாலும் அது வந்து ரேடியஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு சீன் நம்ம ஒரு நேம் கொடுத்தோம்னா, இந்த OC அப்படிங்கிற லைன் இருக்கு இல்லையா, இதுவும் ரேடியஸ் தான். ஓகே, இப்ப இந்த AOB அப்படிங்கிற லைன்ல இந்த OAங்கிறது வந்து பாருங்க, இந்த OA அப்படிங்கிறது ரேடியஸ் நம்ம படிச்சோம். அப்போ இந்த இடத்துல எத்தனை ரேடியஸ் இருக்குன்னு பாருங்களேன். இது ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். அப்போ டயாமீட்டர்ன்றது என்னது, டயாமீட்டர்ன்றது 2R. ஓகே, இப்போ டயாமீட்டர் கொடுத்து ரேடியஸ் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், டயாமீட்டரை 2ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா கிடைக்கக்கூடியதுதான் ரேடியஸ். ஓகே, இப்போ இது கிளியரா இருக்கா? இதே மாதிரி கார்டுனா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ வட்டத்தோட சென்டர் பாயிண்ட் இல்லாம சென்டர் பாயிண்டாவும் இருக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. கார்டு, இப்ப கார்டுன்றது ஒரு சர்க்கிள்ல ஏதாவது ஒரு 2 பாயிண்ட், ஓகே, அதை டச் பண்ற மாதிரி நான் ஒரு லைன் போடுறேன். அந்த லைன், இந்த லைனுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துக்கலாம், DE அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த DE அப்படிங்கிற லைன் இருக்கு இல்லையா, இதுதான் கார்டு. ஓகே, சரி, இந்த கார்டு அப்படிங்கிறது நம்ம இந்த லைன் வரைஞ்சிருக்கிறதுனால நம்ம சொல்றோம். சப்போஸ் இந்த இதையே கட் பண்ணி, இந்த பீஸையே கட் பண்ணி வெளியில எடுத்துட்டோம்னா இதுக்கு பேர் என்னன்னா செக்மெண்ட். என்னன்னு சொல்லணும், செக்மெண்ட். இது வந்து குட்டியா இருக்கு இல்லையா, வட்டத்துல கொஞ்சம் பகுதியை தான் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். சோ இத வந்து மைனர் செக்மெண்ட் சொல்லுவோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த எல்லா இதையுமே நம்ம வந்து மேஜர் செக்மெண்ட் சொல்லுவோம். ஓகே, இப்ப செக்மெண்ட்னா என்னன்னு நம்ம படிச்சுக்கிட்டோம். இப்ப அடுத்து என்ன படிக்க போறோம் அப்படின்னா பாருங்களேன், இப்போ இங்க ஒரு லைன் இருக்கு இல்லையா, இப்போ இதுவும் R தான், இதுவும் R தான். ஓகேவா, இந்த இடம் பாருங்க, இத நம்ம என்னன்னு சொல்லுவோம், வட்டத்தோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு சின்ன பார்ட், இத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஆர்க். இப்போ வட்டத்தோட சென்டர் பாயிண்ட டச் பண்ற மாதிரி நம்ம இப்போ 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பீஸ், இந்த பீஸா மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்தா இந்த பீஸை என்னன்னு சொல்லுவோம்னா செக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செக்டர் என்னன்னு சொல்லுவோம்னா மைனர் செக்டர். இந்த பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே மேஜர் செக்டர். இந்த செக்மெண்ட் செக்டர்ன்றத வந்து அடிஷனலா நீங்க தெரிஞ்சுக்கிறதா, நமக்கு மெயினா தெரிய வேண்டியது ஆர்க். ஆர்க்னா என்னன்னு நம்ம படிச்சுக்கிட்டோம், டயாமீட்டர்னா என்னன்னு படிச்சுக்கிட்டோம். இந்த கார்டு அப்படிங்கிறது ஒரு டயாமீட்டரா அப்படின்னு, அதாவது டயாமீட்டர் இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு கார்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா, லார்ஜஸ்ட் கார்டு. ஓகே, அதுக்கு பேரு தான் டயாமீட்டர். சென்டர் பாயிண்ட டச் பண்ணி போகுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு லைன் வந்து வட்டத்தோட சென்டர் பாயிண்ட டச் பண்ணி நம்ம ஒரு லைன் போட்டு அந்த லைன் வந்து வட்டத்தோட 2 பாயிண்ட டச் பண்ணுச்சுன்னா அந்த லைன் வந்து டயாமீட்டர்னு சொல்லுவோம். அதையே லார்ஜஸ்ட் கார்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கார்டு இருக்கு இல்லையா, இந்த டயாமீட்டர் வந்து வட்டத்தை 2ஆ பிரிக்குது. அப்போ இந்த பார்ட்டை வந்து ஒரு செமி சர்க்கிள்னும் இந்த பார்ட்டை ஒரு செமி சர்க்கிள்னும் நம்ம சொல்லலாம். செமி சர்க்கிள்னா என்ன, பாதி சர்க்கிள். ஓகே, இதுதாங்க வட்டத்துல நாம தெரிஞ்சுக்க கூடியது இவ்வளவுதான். இப்போ இந்த சுத்தியில இருக்கு இல்லையா, இந்த சுத்தியிலும் இந்த இப்போ ஒரு சர்க்கிள்னா பாருங்க, இப்படி போட்டிருக்கோம்ல, இத மட்டும், இந்த ரவுண்ட மட்டும், இந்த அளவை மட்டும் நம்ம கால்குலேட் பண்றதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2πr. ஓகே,
இந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஏரியா இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு பேர் தான் ஏரியா. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர்ட். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சம் செய்வோம். இப்போ வட்டம் அப்படின்னா நம்ம ஆர்க்னா என்னன்னு படிச்சுக்கிட்டோம், டயாமீட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் ரேடியஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கார்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது தெரிஞ்சாலே போதும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சர்க்கிள். இதுல பாருங்க, சென்டர் பாயிண்ட் டச் பண்ணி ஒரு 2 பாயிண்ட் வந்து ஒரு லைன் வந்து இணைக்குது சர்க்கிள்ல. அப்ப இது என்னன்னு சொல்லுவோம், டயாமீட்டர்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இது O, இது A, இது B. ரேடியஸ்ன்றது என்ன, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இதை டச் பண்றது. அப்ப OA அப்படிங்கிறது வந்து ரேடியஸ். ஓகே, OA அப்படிங்கிறது என்னது, ரேடியஸ். இப்போ இந்த ஃபுல்லா AB அப்படிங்கிறது வந்து டயாமீட்டர். சரி, இப்போ இந்த டயாமீட்டர் கொடுத்துட்டு, இப்ப டயாமீட்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, பாருங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். இத வந்து என்ன தமிழ்ல சொல்லுவோம்னா வட்டத்தோட சுற்றளவு. சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இதுக்கு ஃபார்முலா என்னது, 2 பை ஆர். அங்க என்ன கொடுத்திருக்காங்க, d is equal to 14 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. d அப்படிங்கிறது என்ன, d by 2 is equal to r. ஓகேவா, அப்ப 14 வந்து 2 ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ரேடியஸ் கிடைக்கும். 7 சென்டிமீட்டர்ன்றது என்னது, ரேடியஸ். அப்ப r is equal to 7 சென்டிமீட்டர். இத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். ஃபார்முலா என்னது, சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 2 பை ஆர். இதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு டக்குன்னு சொல்ல தெரியணும், 2 பை ஆர்னு சொல்லிட்டு. நமக்கு இப்போ ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா டயாமீட்டர்ல பாதி தானே ஆரம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஃபார்முலா என்னது, 2 பை. அப்ப இந்த 2 வந்து அப்படியே போட்டுக்கணும். பையோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 22/7 அதை எழுதிக்கணும். இன்ட்டு ஆர் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 7. இப்போ இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் அடிச்சு கொடுத்துடலாம். ஓகேவா, 22 இன்ட்டு 2ன்றதோட வேல்யூ என்னன்னா 44. இது வந்து சென்டிமீட்டர். ஓகே, 7 சென்டிமீட்டர். ஸோ அதனால 44 சென்டிமீட்டர். இப்ப இது என்னது, இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது, வட்டத்தோட சுற்றளவு. அதோட ஃபார்முலா தான் 2 பை ஆர். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 44 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சரி, ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லையா, அது என்னது, ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஓகே, ஆர்ன்றது என்னது, 7 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, அப்போ பைன்ற இடத்துல 22/7. ஆர் ஸ்கொயர்ன்றதுல வந்து 7 சென்டிமீட்டர் இன்ட்டு 7 சென்டிமீட்டர். ஓகே, இந்த சென்டிமீட்டர் போடுறத நீங்க மறந்துடாதீங்க. இப்போ இதையும் நம்ம அடிச்சு கொடுத்துடலாம். அடிச்சு கொடுத்தா பாருங்க 1 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 1 சென்டிமீட்டர் இன்ட்டு 7 சென்டிமீட்டர் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 1 சென்டிமீட்டர் இன்ட்டு 7 சென்டிமீட்டர், 1 இன்ட்டு 7 7 தான். சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, இங்க ஒரு சென்டிமீட்டர் இருக்குல்ல, மல்டிபிளிகேஷன்ல இங்க ஒரு சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. 1 இன்ட்டு 7 வந்து 7 தான். ஸோ 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 22 7 14 இது 1, 14 பிளஸ் 1 வந்து 15. ஓகே, அப்போ ஆன்சர் என்னது, 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
ஓகே, இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஏரியான்னு கண்டுபிடிக்கும் போது அவங்க கொடுத்துருக்க அளவு வந்து ஸ்கொயர்ல வரும். சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. பட் சர்க்கியூம்ஃபரன்ஸுக்கு வந்து அப்படியே தான் வரும். பாருங்க, சர்க்கியூம்ஃபரன்ஸுக்கு என்ன வந்திருக்கு? 44 சென்டிமீட்டர். ஸோ இவ்வளவுதாங்க. சர்க்கிள் அப்படின்னா ரேடியஸ்னா என்ன, டயாமீட்டர்னா என்ன, கார்டுனா என்ன, செக்மெண்ட்னா என்ன. செக்மெண்ட் செக்டர்லாம் வந்து நீங்க அடிஷனலா தெரிஞ்சுக்கிறது தான். பட் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது கார்டுனா என்ன, டயாமீட்டர்னா என்ன. லார்ஜஸ்ட் கார்டை தான் நம்ம வந்து டயாமீட்டர்னு சொல்லுவோம். அவ்வளவுதாங்க சர்க்கிள். சர்க்கிள்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.